தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். நன்றி 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 அப்பா. என்று நம்ம அப்பா நமக்கு தியானிக்க தந்திருக்கிற தலைப்பு, ஆண்டவரின் பார்வையில் நம் குடும்பங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு. அப்பா நமக்கு தந்திருக்கிற தலைப்பு இதுதான். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. எத்தனையோ குடும்பங்கள், முக்கியமா நம்ம கிறிஸ்தவ குடும்பங்கள், அநேக குடும்பங்கள் இன்னைக்கு வெளிநாட்டுல கூட நம்ம பார்க்கலாம். அநேக பேர் வயது முதிர்ந்த பெற்றோரோட நம்ம நாட்டுல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அழிந்து கொண்டு வருகிறது. இந்த கூட்டு குடும்ப முறைகள் இதெல்லாம் இங்க அழிஞ்சிட்டு வருது. ஆனா அநேக இப்போ வெளிநாடுகள்ல நம்ம பார்த்தோம்னா குடும்பமா தான் இருக்கிறாங்க அநேக பேர். அங்க குடும்ப வாழ்க்கை அங்க சீராகி கொண்டு இருக்குது. நம்ம நாட்டுல அது கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போயிட்டு இருக்குது. அப்பா முதல்ல நமக்கு குடும்பத்தை தான் உருவாக்கி கொடுத்தார். தன் உருவிலையும் சாயல்லையும் மனிதரை படைத்து ஆணும் பெண்ணுமாக தான் அவர்களை படைத்தார். குடும்பத்தை தான் அவர் உருவாக்கினார். அனைத்து உயிரினங்களுமே, எல்லா உயிரினங்களையுமே அவர் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு குடும்பமாக தான் உருவாக்குறார். இன்னைக்கு அப்பா ஏன் அப்படி குடும்பத்தை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முதலாவதாக நம்ம பார்த்தோம்னா எபேசியர் 2வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம அப்பா ஒவ்வொருவரையும் குடும்பமா படைச்சிருக்கிறாருன்னா தன்னுடைய குடும்பத்தில் இந்த மக்கள் பங்கெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஏசப்பாவோட குடும்பம் அப்படின்னா என்ன? தந்தை, மகன், தூய ஆவி, இந்த 3 பேரும் சேர்ந்ததுதான் கடவுளுடைய குடும்பம். இந்த கடவுளுடைய குடும்பத்துல நாம உறுப்பினராக ஆகணும் அப்படின்னா இந்த உலகத்துல அப்பா நமக்கு அமைத்து தருகிற குடும்பத்தில் நாம் எப்படி வாழ போகிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ்கிறோம் அப்படிங்கிறது தான் அது முக்கியம். அதனாலதான் இன்னைக்கு அநேக குடும்பங்கள் அப்பா ஒரு சைட்ல குடும்பமாக எழுப்புகிறார் என்றால், ஒரு சைட்ல சாத்தா என்ன பண்ற, அவன் பங்குக்கு அநேக குடும்பங்கள்ல பிரிவினையை உண்டாக்கி, சச்சரவை உண்டாக்கி, குழப்பங்களை உருவாக்கி, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாம, ஈகோ பிரச்சனை, எத்தனையோ பிரச்சனைகள், சமாதானம் இல்லாம இருக்கிறது, எத்தனையோ குடும்பங்களை தடுமாற வைத்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு. காரணம், நம்ம அனைவரையுமே அப்பா அவருடைய குடும்பத்தின் உறுப்பினர்களாக மாற்ற வேண்டும். இதுதான் அப்பாவுடைய திட்டம். அந்த திட்டத்தை சாத்தா எப்பவுமே கடவுளுக்கு எதிராக தானே செயல்படுவான். அதை அவை சீர்குலைக்கிறதுக்காக இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் விழுந்து போய் கொண்டிருக்கின்றன. நம்ம பார்க்கலாம். தொடக்க நூல் 6வது அதிகாரம் 17லிருந்து 19 வரைக்கும் வாசிக்கலாம். தொடக்க நூல் 6வது அதிகாரம் 17லிருந்து 19 வரைக்கும். நானோ வானுலகின் கீழ் உயிருள்ள எல்லாரையும் அழிப்பதற்காக மண்ணுலகின் மேல் வெள்ளப்பெருக்கு வர செய்வேன். மண்ணுலகில் உள்ளவை எல்லாம் அழிந்து போகும். உன்னுடனோ என் உடன்படிக்கையை நிலைநாட்டுவேன். உன் புதல்வர், உன் மனைவி, உன் புதல்வரின் மனைவியர் ஆகியோருடன் நீ பேழைக்குள் செல். உன்னுடன் உயிர் பிழைத்துக் கொள்ளுமாறு சதையுள்ள எல்லா உயிரினங்களில் இருந்தும் வகைக்கு 2 பேழைக்குள் கொண்டு வா. அவை ஆணும் பெண்ணுமாக இருக்கட்டும். ஆமென், ஹல்லேலூயா. இது நோவாவின் காலத்துல இந்த உலக சீர்கட்டு இருக்கிறதை பார்த்து நம்ம அப்பா இந்த உலகத்தை அழித்து இந்த உலகத்தை மீண்டும் புதுப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கூட அவர் என்ன செய்கிறார்? நோவாவை நேர்மையாளராக பார்க்கிறார். அப்ப அவர் என்ன செய்யல, நோவாவை மட்டும் தனிமையாக அவர் பேழைக்குள்ள அனுப்பல. என்ன செய்கிறார்? நோவாவை, அவர் மனைவியை மட்டும் அனுப்பல, இன்னும் அனைவரை, அவர் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும், என் பிள்ளைகளின் மனைவிகள் எல்லாரையும் குடும்பமா உள்ள அனுப்புறாரு. அதே போலதான் அனைத்து உயிரினங்களையும் கூட 2 ஜோடியாக அவர் உள்ளே அனுப்புகிறார். அப்பா நினைச்சிருந்த அந்த உலகத்துல மனிதனை படைக்கும் போது நம்ம பொதுவா நம்ம குடும்பங்கள்ல நம்ம ஒரு கேள்வியை, ஒரே ஒரு பிள்ளைய வைத்திருக்கிற அநேக குடும்பங்கள் எதிர்கொண்டிருப்போம், ஒரு கேள்வியை எதிர்கொண்டிருப்போம். ஏன் ஒரே பிள்ளையோட நிப்பாட்டிட்டீங்க? பிள்ளை தனிமையா வளருதில்ல, இன்னொரு பிள்ளை பெற்றுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை அநேக பேர் ஒரு குழந்தையை வைத்திருக்கிறவர்கள் சந்தித்திருக்க கூடும். நம்ம அப்பா நினைச்சிருந்தா, ஆதாம் கடவுளுடைய மகன் அப்படின்ட்டுதான் இறை வார்த்தை சொல்லுகிறது. அப்படின்னா என் பிள்ளை தனியா இருக்கிறான், அவனுக்கு ஒரு சகோதரனையோ சகோதரியோ உருவாக்குவேன்னு அப்பா சொல்லல.
ஒரு குடும்பத்தில் தலைமை அப்பா அம்மா, அதன் பிறகு பிள்ளைகள் அப்படிங்கிறதுனால அந்த மனிதனுக்கு ஏற்ற துணையை முதலில் உருவாக்குகிறார். அந்த மனிதன் சகோதரனையோ சகோதரிய தனிமையா இருக்கும்போது சகோதரனையோ சகோதரியோ நினைத்து ஏங்கலையா, தகுந்த துணையை காணவில்லை அப்படின்னு தான் இறை வார்த்தை சொல்லுகிறது. அதனால அப்பா உருவாக்கும் போதே குடும்பமாக தான் உருவாக்கி இருக்கிறாரு. அதனாலதான் இறை வார்த்தை சொல்லுகிறது, ஒரு ஆணிலிருந்து பெண்ணை அப்பா உருவாக்கினார். ஆணின் விலா எலும்பை எடுத்து ஒரு பெண்ணை உருவாக்கியது போல இன்னைக்கு குடும்பத்துல ஒரு ஆண் இல்லாம பெண் இல்லை, பெண் இல்லாம ஆண் இல்லை, இருவரும் சேர்ந்ததுதான் குடும்பம். இருவரும் பிரிந்து போயிட்டாங்க, திருமண வாழ்க்கை பிரிந்துன்னா அதுக்கு பேர் குடும்பமே கிடையாது. அப்பா உருவாக்கியதை, அதனாலதான் அப்பா சொல்ற, நான் கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. குடும்பங்களை அவர் உருவாக்கியது பிரிந்து போகிறதுக்கு அல்ல, இணைந்து ஒன்றாக ஒற்றுமையா அன்பா சமாதானமா வாழுறதுக்கு தான் அவர் குடும்பத்தை உருவாக்கி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது குடும்பத்தில் கணவனின் பங்கு என்ன, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அநேக குடும்பங்கள்ல நம்ம பார்த்தோம்னா கணவன் மனைவிக்குள்ளதான் அநேக பிரச்சனைகள். இந்த கணவனும் மனைவியும் ஆகிய இவர்கள், இந்த பெற்றோர்கள் ஒழுங்கா இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைகள் ஒழுங்கா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கணவன் தனக்கான கடமைகளாக கடவுள் நியமித்திருக்கிற ஒவ்வொரு கடமையும் கணவனும் நிறைவேற்ற வேண்டும், மனைவியும் நிறைவேற்ற வேண்டும், பிள்ளைகளும் அவர்களுக்கும் என்று கடமைகள் இருக்குது, ஒவ்வொருவருக்கான கடமைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது கணவனுடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, முதலாவதாக சபையுரையாளர்கள் 9வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது. சபையுரையாளர்கள் 9வது அதிகாரம் 9வது வசனம், மனைவியுடன் முதலாவதாக நம்ம கணவனுடைய பங்கு என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, மனைவியுடன் சந்தோஷமாக வாழ வேண்டும், சண்டை போடக்கூடாது. இதை சபையுரையாளர்கள் மூலமா நம்ம வாசிக்கலாம். இவ்வுலக வாழ்க்கை வீணனினும் உனக்கு கிடைத்துள்ள வாழ்நாள் முழுவதும் நீ உன் அன்பு மனைவியோடு இன்புற்றிரு, ஏனெனில் உன் வாழ்நாளில் உலகில் நீ படும் பாட்டிற்கு ஈடாக கிடைப்பது இதுவே. ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்துல ஒரு மனிதன் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கலாம், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், வெளியில வேலைக்கு போகிற இடத்துல பிரச்சனைகள், அப்புறம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், நோயினால இப்படி எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கலாம். பெண்கள் வந்து புலம்பி அதனை வெளிக்காட்டி முடிச்சிருவாங்க. ஆனா கணவர் ஒரு வீட்டுல கணவரை பார்த்தோம்னா யார்கிட்ட போய் புலம்புகிறத நம்ம பார்த்திருக்க மாட்டோம். உள்ளேயே அடக்கி 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 வைத்து தனக்குள்ளாகவே வைத்து அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு தான் அந்த கணவன் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கணவருக்கான அந்த ஆசீர்வாதமா கொடுத்திருக்கிறது தான் அந்த மனைவி. அப்படி இருக்கும்போது அந்த மனைவியோட தன் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக வாழணும், இருவரும் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கக்கூடாது அப்படி என்று இறை வார்த்தை சொல்லுகிறது. அது மட்டும் இல்ல, நல்ல மனைவிய, ஒரு ஞானமுள்ள மனைவிய, தனக்கு கிடைத்த ஒரு மனைவிய எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இழந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லியும் இறை வார்த்தை சொல்லுகிறது. அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள்ல கூட பிரச்சனைகள் வரும்போது ஒரு மனைவி விட்டு கொடுக்கிற மனப்பான்மையில இல்ல, அந்த மனைவி சண்டை பிடிக்கிறவர்களாகவே இருக்கிறாங்கன்னா கணவன் விட்டு கொடுத்து போகலாம், தப்பு இல்லை. அதனால ஒரு குடும்பம் சமாதானத்துக்குள்ள வருது அப்படின்னா கணவர் விட்டு கொடுத்து போவதில் தப்பே இல்லை. ஏன்னா விட்டு கொடுத்து போறவங்க கெட்டு போவதில்லை என்று வார்த்தை சொல்லுகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது, குடும்பத்திற்காக ஜெபிக்க கூடியவராக இருக்க வேண்டும். குடும்பத்திற்காக ஜெபிக்கணும்னா தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்காக மட்டும் இல்ல, தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற சகோதரன் சகோதரி பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள், இப்படி தன் குடும்பத்தின் உறவினர்களுக்காக கூட அவர்கள் ஜெபிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்ம பார்த்தோம்னா அநேக குடும்பங்கள்ல மனைவி ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க. இப்ப அநேக ஆண்கள் ஜெபிக்கிறாங்க. ஆனா ஒரு காலத்துல நம்ம பார்த்தோம்னா அந்த மனைவி தான் ஜெபிக்க கூடியவர்களாக இருப்பாங்க. ஆலயத்துல பார்த்தா கூட பெண்களின் தலை தான் அதிகமா இருக்கும், ஆண்களின் தலை அதிகம் இருக்காது. அப்படி இருக்கும்போது ஆண்கள் கண்டிப்பாக குடும்பத்திற்காக ஜெபிக்க கூடியவர்களாக இருக்கணும். எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஆண் ஜெபிக்கும் போது அந்த குடும்பம் மிகுந்த ஆசீர்வாதத்துக்கு உரியதாக இருக்கும். அந்த நம்ம பார்க்கலாம், மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ கண்டிப்பாக ஜெபிக்கணும். ஏன்னா வெளியில இருந்து யார் வேணாலும் ஜெபிக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் நாம சொல்லுறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் பிறருக்காக ஜெபிப்பேன்,
அதாவது என்ன என்ன என்கிட்ட ஜெபிக்க சொல்லி கேட்குறவங்களுக்காக ஜெபிப்பேன். நான் யாரையாவது கஷ்டப்படுறத பார்த்தேன்னா அவங்களுக்காக ஜெபிப்பேன். என்னுடைய தேசத்திற்காக ஜெபிப்பேன். அதெல்லாம் நல்லது, கண்டிப்பாக ஜெபிக்கணும். ஆனால் தன் குடும்பத்திற்காக, தன் மனைவிக்காக, தன் பிள்ளைகளுக்காக, தன் உறவினர்களுக்காக கூட கண்டிப்பாக ஒரு ஆண் ஜெபித்துதான் ஆக வேண்டும். அப்படி ஜெபிக்காத எத்தனையோ பேர் குடும்பங்கள் தவறி போனதை கூட நம்ம பார்க்கலாம். அதனாலதான் கண்டிப்பாக ஜெபிக்கணும்னு சொல்லிருக்கு. பிறர் நான் ஏன் பிறருக்காக ஜெபித்த, அதுக்கு ஒரு ரீசனும் சொல்லுவாங்க. நான் பிறருக்காக ஜெபித்தா எனக்காக பிறர் ஜெபிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். பிறர் நமக்காக ஜெபிப்பாங்க, கண்டிப்பா அவர்கள் ஜெபம் கேட்கப்படும். ஆனா அவர்களுக்கு நம் குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்குது, என்ன ஒரு பிரச்சனையில நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம், வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள் சில இருக்கும். அதெல்லாம் நம்ம யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பிரச்சனைக்காக தன் மனைவிக்கோ தன் பிள்ளைகளுக்கோ அந்த காரியத்தை நம்ம வெளியில ஷேர் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளுக்காக நாம தான் ஜெபிக்கணும். நாம தான் ஆண்டவர் முன்னாடி நம்மை தாழ்த்தணும். நம்ம தான் கால்களை முடக்கணும். அப்படி இருக்கும்போது நாம ஜெபித்தாதான் அந்த ஜெபம் கேட்கப்படும். ஆமென், அல்லேலூயா. அதுதான் அப்பா சொல்றாரு, நீங்க நமக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு அப்பாவுக்கு தெரியும். எல்லாமே தெரியும் அவருக்கு. என் பிள்ளைக்கு இது தேவை அப்படின்னு அவருக்கு தெரியும். நாமளே நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு இது இந்த நேரத்துல தேவை என்று நமக்கு தெரியும். ஆனா ஒரு பிள்ளை வாயை திறந்து கேட்கறதுக்கு முன்னாடி நாம கண்டிப்பா அதை வாங்கி கொடுக்க மாட்டோம். கேட்டா கூட இது இந்த பிள்ளைக்கு இந்த நேரத்துல வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு தேவை என்றால் மட்டுமே நாம் வாங்கி கொடுப்போம். அதனாலதான் நம்ம அப்பா கூட நமக்காக காத்திருக்கிறார். என் பிள்ளை என்கிட்ட கேட்க வர்றாங்களா அப்படின்னு காத்திருக்கிறார். நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக உதவி செய்ய வல்லவர் தான் அவர். ஆனால் நாம் கேட்கும் போது பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதனாலதான் அப்பா சொல்றேன், என் நாமத்துல நீ என்ன வேணாலும் கேளு, நீ கேட்டீன்னா நான் தருவேன், விசுவாசத்தோட கேளு, நீ பெற்றுக்கொள்வ அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சில காரியங்களுக்கு பிறர் நமக்கு ஜெபிக்க முடியாது, நாம் தான் நமக்காக ஜெபிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இத கூட நம்ம லோத்துவை குறித்து, லோத்து அபிரகாமை குறித்து நம்ம வாசிக்கலாம். தொடக்க நூல் 19வது அதிகாரம் 29வது வசனம். தொடக்க நூல் 19வது அதிகாரம் 29வது வசனம். கடவுள் சமவெளி நகர்களை அழித்த போது ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார். எனவே லோத்து குடியிருந்த நகர்களை அழித்த போது கடவுள் அவர்களை காப்பாற்றினார். ஆமென், ஹல்லேலூயா. அபிரகாம் கடவுள் அபிரகாம்கிட்ட ஷேர் பண்ணுவார், இப்படி நான் சோதோம் குமராவை அழிக்க போறேன், அங்க பாவம் பெருகிருச்சு அப்படின்னு சொல்லும் போது அபிரகாம் போராடுவாரு அந்த நகரை காப்பாற்றுறதுக்கு. அபிரகாம்க்கு என்ன அங்க அந்த நகர் மேல அப்படி என்ன ஒரு பற்று. அவர் பிறந்த இடமா கிடையாது, அவர் அந்நியரா வாழ்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள இடம்தான். ஏன் அவர் போராடினாரு? 50 பேர்ல இருந்து 10 பேர் வரைக்கும் இறங்கி போராடினாரு ஆண்டவர்கிட்ட. ஏன் போராடினார்னா அங்கே லோத்து இருந்தார், தன் குடும்பத்தோடு லோத்து இருந்தார். அந்த ஒரு லோத்துவுக்காக தான் ஆண்டவரிடம் அவர் போராடினார். அதனாலதான் இறை வார்த்தை சொல்லுகிறது, சோதோம் கொமோரோவை அழித்த போது ஆண்டவர் அபிரகாமை நினைவு கூர்ந்தார், லோத்துவின் குடும்பத்தை காப்பாற்றினார் என்று இறை வார்த்தை சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இப்படித்தான் நாம் நமக்கும் நம்மோட உறவினர்கள் குடும்பத்துல இருக்கிறவங்க, லோத்து போய் அபிரகாம் கிட்ட சொல்லல, லோத்து இங்க இவ்வளவு பாவம் இருக்குது எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லி லோத்து அபிரகாம் கிட்ட சொல்லவே இல்லை. அபிரகாம்க்கு எப்படி தெரியும்? ஆண்டவர் வெளிப்படுத்தின உடனே அவர் ஜெபிக்கிறார். நாம கூட யாரோ ஒருத்தர் நமக்காக கேட்பாங்க, நம்ம சொந்தக்காரங்க, அவங்க கேட்டா ஜெபிப்போம் அப்படின்ட்டு இல்லை. அவர்கள் குடும்பத்துல பிரச்சனை இருக்குதா, போராட்டம் இருக்குதா, நம்ம பார்க்கிறோமா, நமக்கு தெரியுதா, நாம் அவர்களுக்காக கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். அதே போல ஈசாக்கு கூட தன் மனைவி மலடியா இருந்த தன் மனைவிக்காக அவர் ஜெபித்தார். அவர் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அவருக்கு குழந்தை பேரை அருளினார் என்று நம்ம வாசிக்கிறோம். தொடக்க நூல் 25வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். இதே போல நம்ம இன்னும் யார் ஒருத்தர், இந்த ஆண் குடும்பத்தின் தலைவராகிய ஆண் எப்படி தன் குடும்பத்திற்காக ஜெபித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா யோபுவை குறித்து நாம் வாசிக்கலாம். யோபு 1வது அதிகாரம் 4-5 ஆகிய வசனங்கள். யோபு 1:4-5 ஆகிய வசனங்கள். அவருடைய புதல்வர்கள் ஒவ்வொருவரும் தம் வீட்டில் தமக்குரிய நாளில் விருந்து தயாரித்து தம் 3 சகோதரிகளை தம்முடன் உண்டு குடிப்பதற்கு அழைப்பது வழக்கம். விருந்து நாட்களின் முறை முடிந்ததும் யோபு அவர்களை வரவழைத்து தூய்மைப்படுத்துவார். என் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்து
உள்ளத்தில் கடவுளை தூற்றி இருக்க கூடும் என்று யோபு நினைத்து காலையில் எழுந்து அவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப எல்லோருக்காகவும் எரிபலியை ஒப்பு கொடுப்பார். யோபு எப்பொழுதும் இவ்வாறு செய்வது வழக்கம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த விருந்து நாட்கள் முடிந்த உடனே அவங்க பேசி கடவுளை தூற்றிருக்கும். ஏன்னா மது விருந்துகள் எல்லா விருந்தும் இருக்கும். ஒரு விருந்துல உறவினர்கள் கூடுறாங்க அப்படின்னாலே பலவற்றையும் பேசுவார்கள். அப்படி இருக்கும்போது பாவத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை கூட அவர்கள் பேசி இருக்க கூடும் என்று தன் மனதில் எண்ணியவரை அவர்களுக்காக தன் பிள்ளைகளுக்காக எரிபலிகளை ஒப்பு கொடுத்திருக்கிறார். தன் பிள்ளைகளுக்காக ஜெபித்ததை நாம் இங்கு பார்க்கிறோம். இப்படி ஜெபிக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல ஒரு ஆண் ஜெபிக்கிறவராக இருந்தா என்ன ஒரு ஆசீர்வாதம் அப்படிங்கிறத நம்ம திருப்பாடல்கள் 128வது அதிகாரம் முழுவதையும் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். இப்ப இது வாசிக்க வேணா நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. ஜெபிக்கிற ஒரு குடும்பத்துல ஒரு ஆண் ஜெபிக்கக்கூடியவராக, கடவுளுக்கு பிரியமானவராக, கடவுளுக்கு அஞ்சி நடக்கக்கூடியவராக ஒரு மனிதர் இருந்தார் என்றால் அவர் குடும்பத்திற்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அப்படிங்கறத திருப்பாடல்கள் 128வது அதிகாரம் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக, கிறிஸ்துவை போல தன் மனைவியை அன்பு செய்ய வேண்டும். மனைவியை எப்படி அன்பு செய்யணுமா? கிறிஸ்துவை போல அன்பு செய்யணுமா? கிறிஸ்து எப்படி அன்பு கூர்ந்தார்? கிறிஸ்து நமக்காக, திருச்சபைக்காக, இந்த உலகத்துக்காக தன்னையே முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார். தனக்கென்று அவர் எதையுமே வைத்துக் கொள்ளல. தன் ஆடையை இழந்தாரு, அவமானப்பட்டாரு, பழிகளை சுமந்து கொண்டாரு, நம் பாவங்களை சுமந்து கொண்டாரு, நம் நோய்களை சுமந்து கொண்டாரு, சதைகள் கிழிந்து தொங்குகிற அளவிற்கு முற்றிலும் முழுவதுமா தன்னை ஒப்பு கொடுத்தார், தன்னையே கையளித்தார். அத மாதிரிதான் ஒரு குடும்பத்தின் ஆணும் தன் மனைவியை நேசிக்க வேண்டும் என்று இறை வார்த்தை சொல்லுகிறது. இதை நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 5வது அதிகாரம் 25, 28 30 வரை. எபேசியர் 5வது அதிகாரம் 25, 28 30 வரைக்கும். திருமணமான ஆண்களை கிறிஸ்து திருச்சபைக்கு அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். 28 30 வரைக்கும். இவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்தி கடமைப்பட்டிருக்கிறார்கள். தம் மனைவி மீது அன்பு கொள்கிறவர் தம் மீதே அன்பு கொள்கிறார்கள். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புகள். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நம்ம உடல்ல ஒரு கண் நம்ம யோசிக்கலாம். அந்த கண்ணால நான் தீயவற்றை பார்க்க மாட்டேன், டிவியில நான் இந்த சீரியலையோ இந்த அசிங்கமான பாடல்களையோ நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனதுல நினைக்கலாம், உறுதி எடுத்திருக்கலாம். ஆனா அதுல பாட்டு ஓடும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுல போய் நின்று அந்த பாட்டை நம்ம ரசித்து பார்ப்போம், அல்லது அந்த சீரியலை பார்ப்போம், அப்படிதானே? அப்போ அதனால நம்ம என்ன செய்யறோம்? என் கண்ணு நான் பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா என் கண்ணு பார்த்துருச்சு அப்படின்னு சொல்லி கண்ணை பிடுங்கி தூர போட்டுடுறோமா? இல்ல, போடுறது இல்ல. கண்ணுக்கோ கைக்கோ ஏதாவது ஒரு சிறு வலின்னா கூட அதை அவ்வளவு அக்கறை எடுத்து பார்த்து விடுறோம். ஏன்னா அதோட வலி நமக்கு தான் தெரியும். அதுல ஒரு பிரச்சனைனா வலிக்கும். அதே மாதிரிதான் மனைவியும் பல நேரங்கள்ல எரிச்சல் படுத்தக்கூடும், பல நேரங்களில் நம்மளை கோபப்படுத்துறவங்களா கூட இருப்பாங்க. ஆனாலும் நாம் என்ன செய்யணுமா? எப்படி இருந்தாலும், எப்படி கிறிஸ்துவை எல்லாரும் என்ன பண்ணாங்க? துன்புறுத்த தான் செஞ்சாங்க. ஆனா ஏசப்பா என்ன செஞ்சாரு? அனைவரையும் நேசித்தார். அதே போல தன் மனைவி துன்புறுத்துகிறவளா இருந்தா கூட அவளை நேசிக்க வேண்டும் என்று இறை வார்த்தை சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதே போல குடும்பத்தை பாதுகாக்க கூடியவராக, குடும்பத்திற்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியவராக ஒரு கணவர் இருக்க வேண்டும். இதை நம்ம 1 சாமுவேல்ல கூட 1வது அதிகாரத்துல வாசித்தோம்னா, அன்னாள் குழந்தை இல்லாததுனால அந்த ஏலியுடைய 2வது மனைவி அந்த அன்னாளுடைய கணவர் எல்கானா, அவர் அவருடைய 2வது மனைவி அன்னாளை துன்புறுத்தும் போது கூட அவர் ஆதரவா இருக்கிறார், ஆறுதல் கொடுக்கிறார். நீ அழாத, உனக்கு நான் துணையா இருக்கிறேன், உனக்கு பிள்ளைக்கு பிள்ளையா நான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆறுதல் கொடுக்கிறார். ஆனா இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்ல பார்க்கிறோம், ஒரு மனைவி ஒரு பிரச்சனையில இருந்து ஏதோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் தன் மனைவியை காயப்படுத்தினா அதை எத்தனை பேர் அந்த மனைவி ஒரு துன்பத்துல சோர்வுற்று இருக்கும் போது அந்த மனைவிக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியவர்களா எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிறோம். தன்னுடைய மனைவி ஒரு இடத்துல காயப்பட்டிருக்கிறா, ஒரு வருத்தத்துல இருக்கிறான்னா பரவாயில்ல, இதெல்லாம் கடந்து போ,
ஏதோ குடும்பத்துல சின்ன சின்ன உறவினர்களுக்கூடயே கூட தன் மாமியாரையாலேயோ இல்ல தன் சகோதர சகோதரிகளை ஏதோ ஒரு பிரச்சனையில மனைவி வாடும்போது, பரவாயில்ல இதெல்லாம் கடந்து போ, என்னுடைய தாய் தானே, என்னுடைய சகோதரி தானே, நீ பொறுத்துக்கோன்னு, உனக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எத்தனை ஆண்கள் இன்னைக்கு ஆறுதல் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதை நம்ம பார்க்க வேண்டும். அடுத்ததாக பாதுகாக்க வேண்டும், தன் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். இதை நம்ம பார்த்தோம்னா நம்ம லூக்காவில பார்க்கலாம், நாம் வாசிக்க வேண்டாம். லூக்காவில அந்த மத்தேயு 1வது அதிகாரத்துல கூட மரியாள் கருவுற்று இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்துல அந்த யூத மரபு எப்படின்னா, திருமணத்திற்கு முன்னாடியே குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொண்டால் அவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும். அதனால அந்த மரியாளை இகழ்ச்சிக்கு உள்ளாக்காம யாருக்கும் தெரியாம அப்படியே விலக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த மரியாளை இவர் நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்குள்ள ஆண்கள் என்ன பண்ணிருப்பாங்க, பல பேரை கூப்பிட்டு அவமானப்படுத்தியிருப்பாங்க. இந்த பெண் இப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தியிருப்பாங்க. ஆனா சூசேப்பர் அந்த இடத்துல மரியாளை அந்த அவமானத்திற்கு உள்ளாக்காததை நம்ம பார்க்கிறோம். அவர் அந்த இடத்துல மரியாளை விட்டு கொடுக்கவே இல்லை, அவமானத்திற்கு உள்ளாக்காக இருந்திருக்கிறார். அதே போல அவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வானதூதர் போய் லூக்காவுல மத்தேயுல எல்லாம் நம்ம வாசித்தோம்னா வானதூதர் ஒவ்வொரு இடத்துலையும் போய் சொல்லுவார், குழந்தையை கொல்ல தேடுறாங்க, தூக்கிட்டு போ அப்படின்னா இரவோட இரவாக அவர்கள் அந்த தாயையும் குழந்தையையும் அவர் அழைத்து கொண்டு எகிப்து தேசத்திற்கு தூக்கி கொண்டு போறதை நம்ம பார்க்கலாம். அங்கிருந்து இஸ்ரேல் தேசத்திலிருந்து எகிப்து போறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இன்னைக்குள்ள எந்த ஒரு வாகன வசதியும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த பச்சிளம் குழந்தையை பெற்றெடுத்த அந்த தாயையும் அந்த குழந்தையையும் இரவோடு இரவாக அவர் எத்தனை நாள் பிரயாணப்பட்டிருப்பார், பாலை நிலம் வழியாக அவர் பிரயாணம் செய்திருக்க கூடும். அப்படி இருக்கும்போது வானதூதர் சொல்லும் போதெல்லாம் குடும்பத்தை பாதுகாக்கிறார், தூக்கி கொண்டு போறாரு, திரும்ப வாராரு இஸ்ரேல் தேசத்துக்கு. திரும்பவும் வானதூதர் எச்சரிக்கிறாரு, இல்ல அங்க போகாதன்னு, திரும்பவும் குழந்தையையும் தாயையும் கூட்டிகிட்டு போகிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பாதுகாக்கிறார். இன்னைக்கு கணவர்கள் எத்தனை பேர் தன் குடும்பத்தை பாதுகாக்கிறாங்க? அதுவும் எதனால அப்படி சொல்றேன்னா, சூசேப்பருக்கு நம்ம ஏசப்பா வளர்ப்பு மகன்தான். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள்ல எத்தனையோ பெண்கள் முதல் திருமண வாழ்க்கை சரியா அமையாம இரண்டாவதாக ஒரு திருமண வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு அதன் மூலம் பிறக்கிற பிள்ளைகள், இரண்டாவது திருமணத்துல அந்த கணவர் எத்தனை பேர் அந்த தன் மனைவிக்கு முதல் திருமணத்துல பிறந்த பிள்ளைகளை தனக்குரியவர்களாக நினைத்து பாதுகாக்க கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை பேர்? எத்தனையோ சம்பவங்களை நம்ம பார்க்கலாம், உண்மை சம்பவங்கள் இன்னைக்கு எத்தனையோ நடக்குது. தன் மனைவிக்கு பிறந்த முதல் குழந்தைய அந்த பிள்ளைகளை பாதுகாக்காத எத்தனையோ கணவர்களை நாம் இன்னைக்கு கூட நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அன்றாட வாழ்க்கையில. அப்படி இருக்கும்போது நம் சூசேப்பர் அங்கே தன் குடும்பத்தை பாதுகாத்ததை அழகாக நம்ம பார்க்கலாம். அதே போல நம்ம பார்க்கலாம், எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனைவியை விட்டே கொடுக்க கூடாது, குற்றப்படுத்தக்கூடாது. மனைவிய குற்றங்கள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தவறுகள் யார் வேணாலும் பண்ணிருக்கலாம், அந்த இடத்துல நீ இந்த தவறு செஞ்சுட்டியன்னு சொல்லி கண்டிக்கலாம், மனைவியை கண்டிக்கலாம். ஆனா அதையே திரும்ப 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 நீ ஏன் இதை செஞ்சன்னு சொல்லி அவர்களை காயப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடாது. இதையே கூட நம்ம வாசிச்சோம்னா லூக்கா 2வது அதிகாரம் 43 46 வரைக்கும் வாசிச்சோம்னா, ஏசப்பா அந்த 12வது வயதுல அந்த காணாமல் போன அந்த இடத்தை நம்ம வாசிச்சோம்னா, வேற யாராவது நம்ம குடும்பங்கள் யாராவது அந்த ஒரு சூழ்நிலையில இருந்திருந்தனா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு பழிச்சொல்ல கேட்டிருப்போம். கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க, கணவர்களுடைய வாயிலிருந்து வருகிற முதல் வார்த்தை, இதை விட உனக்கு என்ன பெரிய வேலை, ஒரு பிள்ளையை கூட உன்னால பார்க்க முடியாதா, இதுதான் முதல் வார்த்தையா அவங்க வாயிலிருந்து வந்திருக்கும். அது தனக்கும் பிள்ளைதான், தானும் சேர்ந்துதான் பாதுகாத்திருக்கணும் அப்படிங்கறத அந்த ஒரு நொடியில அவங்க மறந்திருப்பாங்க, குற்றப்படுத்தி இருப்பாங்க. ஆனா சூசேப்பர் அந்த ஒரு இடத்துல கூட தன் மனைவியை அவர் விட்டு கொடுக்காது, தன் மனைவியை குற்றப்படுத்தாததே அந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது, தன் பிள்ளைகளுக்கு பாடம் கல்வி புகட்டக்கூடியவர்களாக இருக்கணும்.
அநேக பேர் இன்னைக்கு தன்னுடைய வேலையின் நிமித்தமா பணியின் நிமித்தமா நம்ம பார்த்தோம்னா அநேக பெற்றோர், என் மனைவியே கூட இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல கல்வி புகட்டுறதே இல்லை, டியூஷனுக்கு அனுப்புறதோட சரி. ஆனா இறை வார்த்தை சொல்லுகிறது, தன் மகனுக்கு கல்வி புகட்டுகிற தந்தை பிறரை பொறாமைப்பட வைக்கிறார் அப்படின்னு சொல்லி இறை வார்த்தை சொல்லுகிறது. நம்ம வாசிக்கலாம். சீராக்கின் ஞானம் 30வது அதிகாரம் 3வது வசனம். சீராக்கின் ஞானம் 30வது அதிகாரம் 3வது வசனம். தன் மகனுக்கு கல்வி புகட்டும் தந்தை எதிரியை பொறாமை அடைய செய்கிறார், தம் நண்பர்கள் முன் அவன் பொருட்டு பெரும் மகிழ்ச்சி அடைவார். ஆமென். ஹல்லேலூயா. கல்வின்னா அவங்க படிக்கிற பாடங்களை மட்டும்தான் சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறது இல்லை. நம்ம பிள்ளை என்ன செய்யறா, நம்ம குழந்தைகள் என்ன செய்யறாங்க, நல்ல பிள்ளைங்களா வளர்றாங்களா, அவங்கள்ட்ட நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்குதா, ஏதாவது ஒரு தவறான செயல் செய்யும் போது அவர்களை கண்டிக்கிறது, திருத்துறது, இதெல்லாம் நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதான் இறை வார்த்தை சொல்லுகிறது, பிள்ளையை பிரம்பை கையாளாதவர் தன் பிள்ளையை கெட்டழிய விட வைப்பார் அப்படின்னு சொல்லி இறை வார்த்தை சொல்லுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது, குடும்பத்தில் மனைவியின் பங்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதலாவது கருத்தாக, மனைவியானவள் ஜெபத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். ஒரு மனைவி குடும்பத்துல முட்டு போட்டு கடவுள் முன்னாடி தன்னை தாழ்த்தி, தன் பிள்ளைகளோ தன் கணவரோ ஜெபத்துல உறுதியா இல்லாதவர்களா இருந்தா கூட, உலக வாழ்க்கைக்குள்ள வாழக்கூடியவர்களா இருந்தா கூட, ஒரு மனைவி கண்டிப்பாக தன் கால்களை முடக்கி கடவுள் முன்னாடி தன்னை தாழ்த்தி அந்த குடும்ப ஜபமும் இருக்கணும். தனி ஜபம் ரொம்ப 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 முக்கியம். குடும்ப ஜபம் எவ்வளவு முக்கியமோ அதே போல தனி ஜபம் ரொம்ப முக்கியம். ஒரு மனைவியால தான் ஒரு குடும்பத்தை வாழ வைக்கவும் முடியும். ஒரு மனைவியால தான் குடும்பத்தை கெட்டு போக வைக்கிறதும் ஒரு மனைவியோட கையில தான் இருக்குது. எப்படி ஆண்டவர் ஒரு சாபத்தையும் ஆசையையும் நான் உனக்கு முன்னாடி நான் வச்சிருக்கிறேன், நீ எது தேவையோ நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுகிற மாதிரி தான் ஒரு குடும்பம் நல்லபடியா வாழுறதும் வாழாததும் ஒரு மனைவியோட கையில தான் இருக்குது. இதை நம்ம பார்க்கலாம். ரெபேக்காளை குறித்து நாம் வாசிக்கலாம். தொடக்க நூல் 25வது அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனம். ஆனால் அவருடைய கருப்பையில் இருந்த புதல்வர்கள் தங்களுக்குள் முட்டி மோதிக்கொண்டனர். அதை உணர்ந்த அவர், எனக்கு இப்படி நடப்பது ஏன் என்று ஆண்டவரிடம் கேட்க சென்றார். ஆண்டவர் அவரை நோக்கி, உன் கற்பையில் ஈரினங்கள் உள்ளன, உன் வயிற்றிலிருந்தே ஈரினத்தார் பிரிந்திருப்பர். ஒரு இனம் மற்றதை விட வலிமை மிக்கதா இருக்கும், மூத்தவன் இளையவனுக்கு பணிந்திருப்பான் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால அன்றைய காலத்திலையும் நம்ம ரெபேக்கா அம்மா இருந்த காலத்திலையும் மருத்துவச்சிகள்லாம் இருக்கதான் செஞ்சாங்க. இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா, என் வயிற்றுல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு கணவர்கிட்ட ஷேர் பண்ணிருக்கலாம், மருத்துவரை போய் சந்தித்திருக்கலாம். ஆனா ரெபேக்கா அம்மாள் செய்த ஒரே காரியம், போய் ஆண்டவர்கிட்ட போய், அப்பா என் வயிற்றுல இப்படி இருக்குதே, இது எதனால இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதுனால கடவுளுடைய திருவுளை என்ன, கடவுளுடைய ஆசை என்ன, தன் பிள்ளைகளை குறித்த கடவுளுடைய திட்டம் என்ன அப்படிங்கிறத அவங்க அங்க அறிந்து கொண்டாங்க. வயிற்றுல 2 பிள்ளைங்க இருக்குது. 2 பிள்ளைகள்ல இளைய பிள்ளைக்கு மூத்த பிள்ளை பணிந்திருப்பார். அந்த இளைய பிள்ளை மேலதான் கடவுளுடைய திட்டம் இருக்கிறது அப்படிங்கிறதை அறிந்ததுனாலதான் அந்த இளைய பிள்ளைக்கு ஏமாற்றியாவது அந்த தலைமகனுக்குரிய ஆசையை வாங்கி கொடுக்கணும் என்று வாங்கி கொடுத்து அந்த இடத்துல ஒரு முன்மதியுள்ள பெண்ணாக அங்கு அவர்கள் செயல்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக அண்ணாவை குறித்து நாம் வாசிக்கலாம். இந்த 1 சாலமோன் 1வது அதிகாரத்துல வாசித்தோம்னா, அந்த குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கும்போது அண்ணா கோவில்ல போய் மனம் கசந்து பொருத்தனை செய்து அழுது ஜபித்தார்கள் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க அந்த மாதிரி ஜபித்த பிறகு இறை வார்த்தை சொல்லுகிறது, அதன் பிறகு அண்ணா ஒருபோதும் அழுது கொண்டிருக்கவில்லை, அவர்கள் அந்த அண்ணாளின் முகம் சோர்வுற்றிருக்கவில்லை என்று இறை வார்த்தை சொல்லுகிறது. அப்படி இருக்கும்போது குடும்பத்துல எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம், பிள்ளைகளால பிரச்சனைகள் வரலாம், கணவரால பிரச்சனைகள் வரலாம், கடன் பிரச்சனைகள் எத்தனை அப்படியே தலைகீழா மாற்றி போடுகிற அளவுக்கு பிரச்சனை வந்தா கூட ஒரு பெண் அந்த குடும்பத்துல ஜபத்துல உறுதியா இருந்தாக்கி அந்த ஜபத்தின் மூலமாக ஆண்டவர் என்ன வாக்குறுதி கொடுக்கிறார், ஒரு வழியாக வருகிறவர்கள் உன் கண்களுக்கு முன்பே 7 வழியாக ஓடி போவர். எப்போ நம்ம ஆண்டவரில் ஜபத்தில் உறுதியாக இருக்கும்போது. அதனாலதான் பவுலடியார் கூட அழகாக சொல்லுவார், ஒரு கணவர்
கடவுளுக்கு உரியவராக விசுவாசத்தில் உறுதி இல்லாதவராக இருந்தா கூட ஒரு மனைவி ஜெபிக்கிறவளா இருந்தா அந்த கணவர் மனைவியின் மூலம் மீட்படையலாம். அதே போல ஒரு மனைவி ஜெபிக்காதவளா இருந்து கணவர் ஜெபிக்கக்கூடியவரா இருந்தா அந்த கணவரின் மூலம் மனைவி மீட்படையலாம் அப்படின்னு சொல்லி இறை வார்த்தை சொல்லுகிறது. அதனாலதான் ஆண்டவர் படைக்கும் போதே இருவரும் ஒருவருக்கொருவர் உறுதுணையாய் இருக்கணும், ஒருத்தர் சறுக்குனால இன்னொருத்தர் குடும்பத்தை தாங்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு கணவனும் மனைவியுமா பிள்ளைகளா குடும்பமா நம்ம அப்பா இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கணவரை மதிக்கணும். கணவரை மதிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். இது அநேக குடும்பங்கள்ல இன்னைக்கு இல்ல. மனைவிமார்கள் செய்யற ஒரு மிகப்பெரிய தப்பு என்னன்னா, பிள்ளைகள்கிட்ட எப்பவும் என்ன சொல்றதுன்னா சொல்லி வளர்க்குனா உங்க அப்பா அப்படி செஞ்சாங்க, உங்க அப்பா இப்படி செஞ்சாங்க, திருமணமான புதுதில் நடந்த கசப்புகள் வெறுப்புகள் இதெல்லாம் சொல்லி சொல்லி பிள்ளைகளுடைய இருதயத்துல கசப்பை வளர்க்கக்கூடாது. நல்ல விஷயங்கள் தன்னோட கணவனோட சேர்ந்த தன் அனுபவித்த எத்தனையோ சந்தோஷமான விஷயங்கள் இருக்கும், அதை சொல்லி கணவரை மதிக்க பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஒரு பிள்ளைகள் முன்னாடி நாம கணவனும் மனைவியுமா இருக்கிறவங்க எப்படி நடந்து கொள்கிறாங்களோ அதை பார்த்துதான் நம்ம பிள்ளைங்களும் வளருவாங்க. இன்னைக்கு நம்ம சண்டை போடக்கூடியவர்களா, ஒருத்தர் குறை கூறக்கூடியவர்களா, ஒருத்தர் அவமானப்படுத்தக்கூடியவர, மரியாதை இல்லாம பேசக்கூடியவர்களா இருந்தா அதை பார்த்து நம்ம பிள்ளைங்களோ நாளைக்கு அப்படிதான் ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்வாங்க. அப்படி ஒரு குடும்ப வாழ்க்கைய நம்ம நல்ல கணவனை மதிக்கக்கூடியவரால ஜெபத்துல உறுதியானவர்களா நம்ம குடும்பம் எப்படி இருக்கணும்னா நாம வாழ்றதை பார்த்துதான் நம்ம பிள்ளைங்க வாழ்வாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அத நம்ம அன்னை மரியாதை கூட எடுத்துக்கலாம். அந்த ஏசப்பா காணாமல் போகும்போது அந்த எருசலேம் தேவாலயத்தில் அவரை கண்டுபிடிக்கும் போது அன்னை சொன்ன முதல் வார்த்தை என்னன்னா, நானும் உன் தந்தையும் உன்னை தேடி காணாமல் தேடணுமே. தன் கணவனை முன்னிறுத்துற, நான் மட்டும் தேடலப்பா, நான் மட்டும் பரிதவித்து போலப்பா, உன்னோட அப்பாவும் சேர்ந்து அப்பாவும் நானும் பயந்து போயிட்டோமே, உன்னை தேடணுமே அப்படின்னு சொல்லி அந்த கணவன் மீதான அந்த தகப்பனின் மீதான அன்பை ஒரு பிள்ளைக்கு உருவாக்க முடியும்னா அது மனைவியால மட்டும்தான் உருவாக்க முடியும். அந்த தகப்பன் மேல, அதுவும் முக்கியமா ஆண் பிள்ளைகளுக்கு அந்த அன்பு உருவாக்கணும்னா அது மனைவி கையில தான் இருக்குது. ஆண் பிள்ளைகள் அன்னைக்கு ரெண்டுமே எல்லாமே ஒன்னு போலதான் இருக்கிறாங்க. ஆண் பிள்ளையானாலும் சரி பெண் பிள்ளையானாலும் சரி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தன் கணவனை மதிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு மனைவி தான் கற்றுக் கொடுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. கணவருக்கு யாரா வேணாலும் இருக்கலாம், எளிய ஒரு வேலை செய்யக்கூடியவரா இருக்கலாம், பியூனா இருக்கலாம், இல்ல தெருவில் பெருக்கக்கூடியவரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த கணவரை ஒரு மனைவி மதித்து மரியாதையுடன் நடத்தும் போது பிள்ளைகளும் தன் தகப்பனை மதிக்க கற்றுக்கொள்வார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது, மனைவியின் கடமையாக நாம் பார்க்கக்கூடியது நல்ல ஆலோசனை கொடுக்க வேண்டும். கெட்ட ஆலோசனை தருபவளாக நச்சரிக்கிறவளாக இருக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. இதற்கு நம்ம பார்க்கலாம். ஒரு இறை வசனத்தின்படி நம்ம பார்த்தோம்னா நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 19வது வசனம். நீதிமொழிகள் 21:19. நச்சரிப்பவளும் சிடுசிடுப்பவளுமான மனைவியுடன் வாழ்வதை விட பாலை நிலத்தில் தனியே வாழ்வது மேல். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மனைவி எப்பவும் எரிச்சல் படுத்துகிறவளா, கடிந்து பேசுகிறவளா, எப்பவும் சண்டை பிடிக்கிறவளா, துன்புறுத்த வாயின் வார்த்தைகளால எப்பவும் துன்புறுத்தக்கூடியவளாக இருந்தா அந்த குடும்பத்துல நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, அன்பு இருக்காது. கணவன் எவ்வளவுதான் முன்கோபியா இருக்கட்டுமே, வந்த உடனே அப்படி திட்டக்கூடிய, கோபத்தால் கத்தக்கூடிய கணவனாக இருந்தாலும் கொஞ்சம் அமைதியான மறுமொழி. ஒரு சில இடங்கள்ல பதிலே பேச வேண்டாம், அப்படியே அமைதியா இருந்து விட்டு பாருங்க. கொஞ்ச நேரத்துல கணவனை தன் நிலையை உணர்ந்து நாம செஞ்சதுதான் தப்புன்னு அதை உணர்ந்து அவர் திரும்பி வருவார். அதுக்குரிய வாய்ப்பே நம்ம கொடுக்கலன்னா அந்த இடத்துல குடும்பத்துல சமாதானமே இல்லாம போயிடும். நம்ம சிம்சோனின் மனைவியை குறித்து நீதி தலைவர்கள் 16வது அதிகாரம் 15 17 வரைக்கும் நம்ம வாசிச்சோம்னா அந்த பணத்திற்காக அந்த சிம்சோனுடைய மனைவி தன் கணவரை நச்சரிக்கிறாள். எப்படி நச்சரிக்கிறாளா, உயர் போகிற அளவுக்கு நச்சரிக்கிறாள். அவள் அந்த பெலிஸ்தியர்களிடம் காட்டி கொடுப்பதற்காக, பணத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக அவருடைய அந்த சிம்சோனுடைய ஆற்றல் எதிரில் இருக்குதுன்னு அவளுடைய தொல்லை தாங்க முடியாம இறுதியில் அவர் சொல்லி
கடவுளுடைய மகிமையை இழந்து போகிற அளவுக்கு ஆயிருது. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனைவி கையில தான் இருக்குது. ஒரு குடும்பம் வாழ்றதோ அந்த குடும்பம் அழிந்து போகிறதோ ஒரு மனைவியோட கையில தான் இருக்குது. மனைவி பொறுமையா இருந்தா, எந்த ஒரு சூழ்நிலையிலும் அமைதியோடு பொறுமையோடு இருந்தா கண்டிப்பா சூழ்நிலைகள் ஒரு நாள் மாறும். அப்பா கண்டிப்பா அதனை மாற்றுவார். அதனாலதான் இறை வார்த்தை சொல்லுகிறது, அமைதியா இருங்கள், ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது, கணவனுடைய தவற்றுக்கு துணை போகக்கூடாது, பாவம் செய்ய தூண்டக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு இடத்துல கணவன் நம்ம சொல்றத கேட்காத கணவனா கூட இருக்கலாம், நம்மளுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காத கணவனா கூட இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல கணவர் தவறு செய்கிறார் என்று தெரியும் போது கண்டிக்க வேண்டியது நம் கடமை. அதை நம்ம கண்டிக்கணும். கேட்கறதும் கேட்காததும் அவர்களுடைய கையில இருக்குது. ஆனா நம்மளுடைய கடமையை அந்த கண்டிக்கிற, நீங்க செய்யறது தப்பு, இது செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாம் உணர்த்தக்கூடியவர்களாக இருக்கணும். லூக்காவில கூட அந்த நம்ம வாசிக்கலாம், அந்த ஏசப்பாவை அந்த சிலுவையில் அறைகிறதுக்கு தீர்ப்பிட போகும்போது அந்த மனிதன் பிலாத்துவின் மனைவியை குறித்து நம்ம வாசிக்கலாம். அந்த பிலாத்துவின் மனைவி அந்த பிலாத்து கிட்ட சொல்லி ஆள் விட்டு சொல்லி அனுப்புறாங்க, அந்த நேர்மையாளரை குறித்து கனவில் மிகுந்த துன்புற்றேன், ஆனால எந்த தவறான முடிவும் எடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அந்த மாதிரி நம்ம கணவரை தவறு செய்யக்கூடிய சூழ்நிலை வருது அப்படின்னு தெரிஞ்சா அந்த கணவரை அந்த தவற்றை செய்ய விடாத அளவுக்கு நம்ம பாதுகாக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். இன்னும் கூட பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்த்தோம்னா, அந்த சமாரிய அரசன் ஆகாபின் மனைவி இசபெலை குறித்து 1 அரசர்கள் 21வது அதிகாரத்துல நம்ம வாசித்தோம்னா, அந்த கணவன் நாபோத்து அப்படிங்கிற அந்த மனிதனின் திராட்சை தோட்டத்தை பறித்து கொள்ளணும் ஆசைப்படுறான். அதுக்காக பிறருடைய நிலத்தை உடைமையாக்கி கொள்ள ஆசைப்படுகிறான். ஒரு எளிய மனிதனின் நிலத்தை அந்த மனிதன் தர முடியாது என்று சொன்ன உடனே இவன் இந்த மனைவி என்ன ஆலோசனை கொடுக்கிறா? கெட்ட ஆலோசனை கொடுக்கிறா. நான் உனக்கு அந்த நிலத்தை வாங்கி தரேன்னு சொல்லி அந்த நாபோத்தை பிற இழிவான மனிதர்களால் தவறான பழி சுமத்தி அந்த மனிதரை கொன்று போட்டு அந்த நிலத்தை தன் கணவனுக்கு வாங்கி கொடுக்கிறாள். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில கூட வரலாம். அந்த மாதிரி வரும்போது நாம் கணவரின் தவற்றுக்கு துணை போகக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. கணவரின் தவறை கண்டித்து உணர்த்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது, குடும்பத்தில் பிள்ளைகளின் பங்கு என்ன? இதை குறித்து நம்ம பார்க்கலாம். சீராக்கின் ஞானம் 7வது அதிகாரம் 27, 28 ஆகிய வசனங்கள். சீராக்கின் ஞானம் 7வது அதிகாரம் 27, 28 ஆகிய வசனங்கள். உன் தந்தையை உன் உள்ளத்துடன் மதித்து நட. உன் தாயின் பேர்கால துன்பத்தை மறவாதே. அவள் உன்னை பெற்றெடுத்தாள். அதற்கு ஈடாக உன்னால் எதையும் செய்ய முடியாது என்பதை நினைவில் இருத்து. உன் முழு உள்ளத்தோடு ஆண்டவருக்கு அஞ்சு. அவருடைய குருக்களை மதித்து நட. ஆமென், ஆமென். இதுல நம்ம பார்த்தோம்னா, அந்த பெண்ணானவள் அந்த பிரசவ வேதனை பெண்களா இருக்கிற அனைவருக்குமே தெரியும். அந்த பிரசவ வேதனையில அனைத்து எலும்புகளும் நொறுங்கிறதுக்கு சமமா. அந்த வலி எப்படி சமம்? அந்த எலும்புகள் அனைத்தும் ஒரே நேரத்துல நொறுங்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்போ நம்ம ஆண்களை குறித்து பார்த்தோம்னா, ஒருவேளை ஆண்கள் இந்த பிள்ளைகளை பெறக்கூடியவர்களாக இருந்தால் அந்த அறிவியல் அறிஞர்கள் சொல்றாங்க, இந்த ஆண்கள் 100 தடவை செத்து பிழைக்கிறதுக்கு சமமா. ஒரு குழந்தைய ஒரு ஆண் பெற்றெடுக்கக்கூடியவராக இருந்தால் 100 தடவை செத்து பிழைக்கிறதுக்கு சமம் என்று இறை வார்த்தை சொல்லுகிறது. அதனாலதான் நம்ம அப்பா அந்த 10 கட்டளைகள்லயே பெற்றவர்களுக்கு மதிப்பு கொடுக்கறத முதன்மையான அந்த முதல் 5 கட்டளையில 5வது கட்டளையா பெற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதனாலதான் கொடுத்திருக்கிறாரு. அத நம்ம ஒரு நாளும் நம் தாய் பட்ட அந்த வேதனையை ஒரு நாளும் மறந்து போக கூடாது. அடுத்ததாக இறை வார்த்தை சொல்லுகிறது, சீராக்கின் ஞானம் 3வது அதிகாரம் 8 to 10 வரைக்கும். சீராக்கின் ஞானம் 3வது அதிகாரம் 8 to 10 வரைக்கும். செயலாலும் உங்கள் பெற்றோரை மதியுங்கள். அப்பொழுது உங்களுக்கு ஆண்டவரின் ஆசை கிடைக்கும். தந்தையின்
ஆகாது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பெற்றோருள்ள எப்படி என்ன இறை வார்த்தை சொல்லுதுன்னா, ஒரு தகப்பனுடைய ஆசி குடும்பத்தை நிலை நாட்டுமா. ஒரு இன்னைக்குள்ள பிள்ளைங்கள்லாம் ஆசீர்வாதம் வாங்குறது கூட அவ்வளோ யோசிக்கிறாங்க. ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்துல ஏமாற்றியாவது அந்த ஆசிரியரை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு நினைச்சாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு தகப்பனுடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தை நிலை நாட்டுமா. ஆனா ஒரு தாயை வேதனைப்படுத்தும் போது அந்த தாயின் கண்களிலிருந்து வருகிற அந்த கண்ணீர், அந்த தாயின் வாயிலிருந்து வருகிற அந்த சாபமான மொழிகள் என்ன ஆகுமா, அந்த அத்தனை ஆசீர்வாதத்தையும் அப்படியே வேரோடு பிடுங்கி எறியக்கூடிய வல்லது என்ற வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். அதனாலதான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பெற்றவர்கள் முதியவர்களாக இருந்தாலும் சரி, இளம் வயதுல உள்ள பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, பெற்றவர்களுக்கு அவர்களுக்கு உரிய கணத்தை கொடுத்துதான் ஆக வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இதுல மனைவிக்குரிய பங்குல இன்னும் ஒரே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்ல விட்டுட்டேன். அதையும் இப்ப சொல்லி பார்த்து விடுவோம். கணவனுக்கு பணிந்து வாழ வேண்டும். முக்கியமான ஒரு பண்பு எது இன்னைக்கு அநேக மனைவிகள்கிட்ட இல்லை. ஏன்னா 2 பேரும் வேலைக்கு போகக்கூடியவர்களா, 2 பேரும் பணி செய்யக்கூடியவர்களாக அநேக குடும்பத்துல இருக்கிறதுனால நீயா நானா, நீனும் சம்பாதிக்கிற நானும் சம்பாதிக்கிறேன், நீ கொஞ்ச நாள் நீ பாதி நாள் வேலையை பார்த்திய, வீட்டுல சமையலோ பாத்திரம் கழுவுறதோ பார்த்தியன்னா நீ ஒரு நாள் பாரு, நான் ஒரு நாள் பாக்குறேன். இதுதான் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. அந்த பணிந்து அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு இடம் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்குது. இன்னைக்குள்ள பெண்களுக்கு எல்லாம் என்ன ஒரு நினைப்பு அப்படின்னா, பணிந்து வாழ்கிறது. பணிந்துன்னா அவங்களுக்கு அவங்களோட அகராதியில அடிமைத்தனம் அப்படின்னு தான் இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு பெண்ணை கணவனுக்கு பணிந்து வாழக்கூடியவளாக தான் ஆண்டவர் படைத்திருக்கிறார். அந்த அவர் இன்னும் கூட சொல்ல போனோம்னா, கணவனின் விலா எலும்பிலிருந்து பெண்ணை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம இறை வார்த்தை சொல்லுகிறது. அப்படி நம்ம பார்த்தோம்னா அதுல ஒரு மிகப்பெரிய சத்தியம் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஒரு ஆண் உருவாகிறதற்கு ஆண் பெண் தாய் தகப்பன் இருவருடைய உயிர் அணுக்கள் மட்டுமே போதும். ஆனா ஒரு பெண் உருவாகிறதுக்கு கணவனின் விலா எலும்பும் இருந்தாதான் ஒரு பெண் உருவாக முடியும். அது அவர் நம்ம தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்ம கணவரோட இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இது எப்படி என்று பார்த்தோம்னா, நம்ம திருமணத்தில் நமக்கெல்லாம் தெரிந்தது, நம்ம திருமணமாகும் போது வாக்குறுதி கொடுத்து கணவரோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் நமக்கு தெரிந்தது. ஆனால் நம்ம அப்பா நம்மளை தாயின் கருவில் உருவாகும் போதே நம் கணவரோடு நம்மளை சேர்த்துதான் அவர் படைத்திருக்கிறார். கணவர் இல்லாம நம்ம வாழ்க்கை கிடையவே கிடையாது. அதனாலதான் அப்பா ஏசப்பா கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு, கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். ஆமென், ஹல்லேலூயா. கடவுள் எப்ப இணைத்தாரு? தாயின் கருவில் உருவாகும் போதே இணைத்துட்டாரு. எப்படி ஒரு பெண் திருமணத்திற்கு முன்பாக பெற்றவர்களுக்கு பணிந்து நடக்கணுமோ, அதே போல ஒரு பெண்ணானவள் திருமணத்திற்கு பிறகு கணவனுக்கு பணிந்து நடக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்க்கலாம், இந்த விவிலியத்திலே கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா 2 குடும்பங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். முதலாவது குடும்பமாக நம்ம பார்க்கிறது நோவாவின் குடும்பம். இவரது குடும்பத்தை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஏன் நோவாவின் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்தாங்க. அந்த ஏசப்பா அந்த தண்ணீரினால் அந்த அன்றைய காலகட்டத்தில் இருந்த உலகத்தினை அழிக்கும் போது எத்தனையோ குடும்பங்கள் இருந்தாங்க. அவ்வளவு குடும்பத்திலும் நோவாவின் குடும்பம் மட்டுமே உள்ளே சென்றது பேழைக்குள். அதுவும் அனைவரும், நோவா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பிள்ளைகளின் மனைவிகள் அனைவரும் உள்ள போனாங்க. ஒருத்தர் கூட விடுபட்டு போல. இன்னைக்கு நம்ம அப்பா 2ஆம் வருகையில் நம்ம எல்லாம் அழைத்து சொல்ல வர்றாங்கன்னா நம்ம ஒரு நிமிஷம் யோசிக்கணும். நம்ம அனைத்து குடும்பத்தில் இருக்கிற அனைவரும், நம்ம கணவரும் நம்ம பிள்ளைங்க எல்லாரும் நம்ம குடும்பமா இன்னைக்கு நம்ம அப்பா அழைத்து சொல்ல வந்தாருன்னா நம்ம போவோமா? அதை ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். எத்தனை பேர் நம்ம குடும்பத்துல அப்பா அழைக்கும் போது சொல்ல தகுதி பெற்றவர்களாக இருக்கிறோம், அதை யோசிக்கணும். அப்படி பார்க்கும்போது அன்று அனைவருமாக பேழைக்குள் சென்ற அந்த நோவாவின் குடும்பம் என்று ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா இருக்குது. அடுத்ததாக ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்ம ஒரு பிள்ளைய அந்த குருத்துவ பணிக்கு குருவாகவோ
அருட் சகோதரியாகவோ அனுப்புறதுக்கு ஒரு பிள்ளை 2 பிள்ளைன்னு பெற்று வச்சிருக்கிறோம். பெற்று வச்சுட்டு ஒரு பிள்ளைய அனுப்புனா கூட நமக்குள்ள எத்தனையோ தயக்கங்கள் இருக்கும், எத்தனையோ யோசிப்போம். கண்டிப்பா அனுப்பணுமா, நான் 1 தானே பெற்று வச்சிருக்கேன், 2 தானே பெற்று வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். ஆனா அந்த விவிலியத்துல ஒரு பெண், யோகபெத்து அப்படிங்கிற ஒரு பெண் தனக்கு பிறந்த 3 பிள்ளைகளையுமே கடவுளின் பணிக்கு நான் அர்ப்பணிக்கிறாள். அதுதான் மோசே, ஆரோன், மிரியாம். அவங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். எப்படின்னா 3 பேருமே கடவுளுடைய பணியாளர்களாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நோவாவின் குடும்பமும் லோத்தின் குடும்பமும் நமக்கு கற்றுத்தரும் பாடங்கள். இதை குறித்து நம்ம வாசிக்கலாம். நோவாவின் குடும்பத்தை நம்ம வாசிச்சோம்னா அவங்க அத்தனை பேருமே இப்ப சொன்னதுதான், அனைவருமே உள்ள போனாங்க. அந்த தண்ணீர் பெருக்கு வந்து, வெள்ளப்பெருக்கு வந்து அந்த வரும்போது அந்த பேழைக்குள்ள எல்லாருமே போனாங்க. இறை வார்த்தை சொல்லுகிறது 16வது வசனம், 7வது அதிகாரம் 16வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, கடவுள் அவருக்கு கட்டளையிட்டபடி உள்ளே சென்றவை எல்லாம் ஒவ்வொரு உயிரினத்திலும் ஆணும் பெண்ணுமாக உள்ளே சென்றன. அதன் பின் ஆண்டவர் அவரை உள்ளே விட்டு கதவை மூடினார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும், நோவா கடைசியா உள்ள போறாரு, நோவாவும் உள்ளே சென்றவுடன் ஆண்டவர் கதவை மூடினார். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு குடும்பமும் சிந்திக்க வேண்டியது. இதுதான், நம்ம குடும்பம் ஆண்டவர் வருகையில வந்தா இப்ப நம்ம குடும்பம் முழுவதுமா போக மாட்டோமா, இதுதான் நம்ம யோசிக்கணும். நோவாவின் குடும்பம் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் இதுதான். அதே மாதிரி லோத்துவின் குடும்பத்தை குறித்து நம்ம பார்த்தோம்னா, லோத்துவின் குடும்பத்தை ஆண்டவர் காப்பாற்றணும்னு தான் நினைத்தாரு. அவர் குடும்பத்தையும் வெளியில அந்த சோதம் குமரோவை அழிக்கும் போது அந்த அந்த நகரத்தை விட்டு அவர் குடும்பம் முழுவதுமாக கையை பிடித்து வெளியே இழுத்து கொண்டு போய் விட்டாங்க அப்படின்னு சொல்லுகிறத இறை வார்த்தை சொல்லுகிறது. ஆனா அந்த பெண், அந்த லோத்துவின் மனைவி, அந்த சோதோம் நகர் முழுவதுமே பாவத்தின் சீர்கேடுகள், முழுக்க அந்த ஓரின சேர்க்கையாலும் ஆகாத திரட்சியாலும் முழுக்க பாவம் நிறைந்ததாக அந்த இருந்த அப்படி ஒரு காலகட்டத்துல இந்த லோத்துவின் மனைவி தனி ஒரு ஆளாக அந்த 2 பெண் பிள்ளைகளையும் கன்னி கழியாத பெண் பிள்ளைகளாக, ஒழுக்கமான பிள்ளைகளாக வளர்த்தாள் என்று இறை வார்த்தை சொல்லுகிறது. அந்த 2 தேவ மனிதர்களும் வரும்போது கூட அங்க இருந்தவர்கள் எல்லாம் அந்த தேவ மனிதர்களை பாவம் செய்ய அழைக்கும் போது லோத்து சொல்லுகிற வார்த்தை, கன்னி கழியாத என்கிட்ட 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்கள நான் தர்றேன் அப்படின்பாரு. அப்படி இருக்கும்போது அந்த பாவத்தின் மத்தியில் கூட அந்த பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்த்த அந்த தாய் என்ன ஒரு சூழ்நிலையில அன்னைக்கு திரும்பி பார்த்திருப்பாங்க. ஐயோ, என் பிள்ளைங்களை, பெண் பிள்ளைகளை அழைத்து கொண்டு போறோமே, அவர்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட பிள்ளைகள் வரலையே. ஒரு பெண்ணுக்கு எவ்வளவோ கவலைகள் இருந்திருக்கும், அந்த கவலையினால திரும்பி பார்த்திருக்கலாம். அந்த ஒரு தாய் திரும்பி பார்த்ததன் நிமித்தம் அந்த பிள்ளைகள் வெளியே வந்து பாவத்தின் இடத்தை விட்டு வெளியே வரும்போது அவர்கள் அந்த பாவத்தை செய்யறாங்க. ஆமென். சொந்த தகப்பன்ட்டு அந்த பாவத்தை செய்து சபிக்கப்பட்ட இனத்தை உருவாக்கக்கூடியவர்களாக மாறி போனது அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் எல்லா இடத்துலயும் சொல்லப்படுறது, கடவுளை உறுதியா பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. ஒரு பெண்ணு தான் குடும்பத்தை பாதுகாக்கக்கூடியவளா இருக்கிறார். கணவரை பற்றி பிடித்து கொண்டா நம்ம மூலமாக அந்த குடும்பம் கடவுளுடைய குடும்பமா மாறணும். அப்படின்னா அநேக குடும்பங்கள்ல அது கடவுள் பெண்ணின் கையில தான் கொடுத்து வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த விலா எலும்பை குறித்து நம்ம வாசிக்கும் போது எந்த ஒரு பெண்ணுமே அப்படியே பிறந்த வீட்டிலேயே இருக்கிறதே இல்லை. எந்த ஒரு பெண்ணும் ஒரு திருமண வயதை அடைந்த உடனே அந்த பெண்ணுக்கு திருமணம் முடித்து புகுந்த வீட்டிற்குள் தன் கணவனின் குடும்பத்திற்குள் அழைத்து அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கிறதா முறை. இது கடவுளோட இந்த திருமணம் அப்படிங்கிறது கடவுளோட இணைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அப்பா நமக்கு யாரு? நேசர், மணவாளர். நம்ம அப்பா எனக்கு கற்றுத்தந்ததை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். நம்ம வேதத்தின் வார்த்தை சொல்லுகிறது, கணவரின் விலா எலும்பிலிருந்து பெண் உருவாக்கப்பட்டிருக்கிறாள் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே நேசர், மனவாளர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் நம்ம கணவருக்கு நம்ம எவ்வளவோ போராடுறோம். உண்மையா இருக்கணும், கணவருக்கு கீழ்ப்படியணும், பணிந்து வாழணும், கணவருடைய சொல்படி கேட்கணும், குடும்பத்தை அமைதியா நடத்தணும்னு எவ்வளவோ போராடுறோம். கணவருக்கு பிரியமா உள்ள மனைவியா வாழணுங்கிறதுக்காக நம்மளால முடியலைன்னா கூட ட்ரை பண்ணக்கூடிய
எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது காலாகாலத்திற்கும் முடிவில்லா காலத்திற்கும் நம்மோடு மன ஒப்பந்தம் செய்துள்ள நம் நேசர், நாம் போற என் தந்தையினிடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன, நான் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தவன், நான் வந்து உங்களை என்னோடு அழைத்து செல்வேன், அப்போது நீங்கள் நான் இருக்கும் இடத்திலேயே இருப்பீர்கள் என்று சொல்லி இருக்கிறாங்க. யூதர்களின் திருமண முறைப்படி ஒரு கணவன் தன் மனைவியை அழைத்து செல்வதற்கு முன்னால அந்த மனைவிக்கு தேவையான எல்லாவற்றையும் ரெடி பண்ணணும், அரேஞ்ச் பண்ணணும். அதுதான் நம்ம அப்பா வரதட்சணையா தன் ரத்தத்தை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். மணமகனாக அவர் திரும்ப வருவார், நம்மளை அழைத்து செல்ல வருவார். நம் புகுந்த வீடு விண்ணகம், இது தாய் வீடு தான் இந்த மண்ணுலகம். நம்ம இங்கேயே இருக்க போறது இல்லை, இது நிரந்தரமான வாழ்க்கை இல்லை. நம்ம நேசர், நம்ம மனவாளர், அவருடைய விழா எலும்புலால தான் அவருடைய மனவாளர்களா மனவாட்டிகளா அழைக்கப்பட்டிருக்கிற ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது. அவருடைய மனவாட்டிகளாக அழைக்கப்பட்டிருக்கிற எல்லாருமே யாருடைய விழா எலும்புல செய்யப்பட்டிருக்கிறோம்? நம் ஏசப்பாவுடைய விழா எலும்பினால் நாம் செய்யப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்பா நம் நேசர் மனவாளர், முடிவில்லா காலத்திற்கும் நான் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்துள்ளேன், பேர் அன்பினாலும் சமாதானத்தினாலும் நான் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்துள்ளேன் என்று சொல்லியிருக்கிறவர் திரும்ப வருவார், நம்மளை அழைத்து செல்ல வருவார். யாராலும் திறக்க முடியாத கதவை நான் உனக்கு முன் திறந்து வைத்து காத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரு. அன்று அந்த 10 கன்னியர்கள்ல 5 பேர் முன் மதியுள்ள கன்னியர்களா ரெடியா இருந்தாங்க. நேசர் வரும்போது அவருக்கு ஏற்றவர்களா வாழ ரெடியா இருந்தாங்க. இன்னைக்கு அதனாலதான் நம்ம அப்பா எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவரை எப்படி எஸ்தர் மனவாட்டியை ரெடி பண்றதுக்கு அன்னகர பொறுப்பாளராக கொடுத்திருந்தாங்களோ, அந்த அரசன் கொடுத்திருந்தானோ, அதே போல அந்த நேசர் நம் மனவாளர் இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டிகளாக நம்மளை தயார் செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் இன்னைக்கு நமக்குள்ள வேணும். அந்த ஆவியானவரின் அபிஷேகத்துக்கு நம்ம முழுசா நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆவியானவரே நீங்க எங்கள செயலாற்றுங்க. ஆவியானவர் தான் நம்மளை பரிசுத்த கன்னிகளாக ஒவ்வொருவரையும் பரிசுத்த கன்னிகளாக நம் நேசர் நம்மளை அழைத்து செல்ல வரும்போது முன்னாடி நிறுத்த போகிறார். நம்ம புகுந்த வீடு, நம்ம ஏசப்பாவோட குடும்பத்துக்குள்ள போனோம். ஏசப்பாவோட குடும்பம் தந்தை மகன் தூய ஆவி என்னும் 3 கடவுளாகிய ஆண்டவரின் திரு குடும்பத்துல நம்ம இணையணும். அவர் அழைத்து செல்ல வருவார். அதுக்கு நம்ம ரெடி ஆகணும்னா அவர் கொடுக்கிற ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம் தாங்க உள்ள நம் குடும்ப வாழ்க்கை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த குடும்ப வாழ்க்கையில நம்ம ஒழுங்கா வாழ்ந்தாதான் அந்த நேசரின் குடும்பத்துல நம்ம இணைய முடியும். ஆமென். அப்பதான் அந்த நேசருடைய கதவுகள் நமக்காக திறந்திருக்கும். அவர் கதவை அடைத்த பிறகு, ஐயோ நேசரே நாங்க வந்திருக்கிறோம், எங்களுக்கு கதவை திறங்கன்னா, உங்களை யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அப்பா கதவை மூடி விடுவார். ஆமென், ஹல்லேலூயா. அதற்காக இங்க அவர் கொடுத்திருக்கிற அந்த பிராக்டிக்கல் எக்ஸாமான இந்த குடும்ப வாழ்க்கையை நாம் சிறப்பாக வாழ அப்பாவோட உதவியை நாடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. நன்றி 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 செலுத்துறோம்.